என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் ஈஸியான அதே ஹெல்த்தான ஒரு ரசம் தாங்க வைக்கிறோம். அது என்ன ரசம்னு பார்க்குறீங்களா? நீங்களே கெஸ் பண்ணிட்டீங்களே. இப்போ இது பீட்ரூட் ஒரு அரை பீட்ரூட் நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேங்க. இந்த ரசம் ஒரு 4 பேர்த்துக்கு சாப்பிட்லாம். அதுக்கு நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி வச்சிருக்கிறேங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமாக ரசம் வேணும்னா நம்ம புளியை கொஞ்சம் கூட்டிக்கலாம், அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை தட்டி வச்சுக்கணுங்க. இந்த புளியை ஊற வச்சு கரைச்சிக்கணும். அடுத்தது மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி ஒரு 1.5 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். அப்புறம் துவரம்பருப்பு 1 ஸ்பூன், மிளகாய் 1. மிளகாய் எங்களுக்கு காரம் கம்மியாக தான் வேணும், ரொம்ப காரமாக இருக்கும். உங்களுக்கு மிளகாய் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாம் நம்ம ட்ரையாக வறுத்துக்கணுங்க, எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கணும். இப்போ இதை தட்டி வச்சுக்கணும், இதை ஊற வச்சு கரைச்சிக்கணும். இப்போ இந்த பீட்ரூட் தோல் சீவிட்டு கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி, அதாவது வேகிறத விட ஒரு மடங்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுக்கணுங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு இந்த புளியை ஊற வச்சுட்டு நம்ம இந்த பீட்ரூட்டை வேக வச்சுட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. ஏன்னா நம்ம இந்த தண்ணி இந்த பீட்ரூட் வெந்த தண்ணி ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் ஒரு 1.5 டம்ளர் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேங்க. இதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பொருள் எல்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றாம வறுத்து எடுத்துக்கலாங்க. வாசம் வர வரல வறுத்து எடுத்துக்கலாம், கருகக்கூடாது. இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இதை எடுத்து கொட்டி வச்சுட்டு நம்ம ஆறட்டுன்னு அரைச்சிக்கலாங்க. பீட்ரூட் நல்லா வெந்துக்குச்சுங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட் மட்டும் தனியாக எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. நல்லா ஆறிக்குச்சுங்க. இப்போ இந்த பீட்ரூட் இந்த தண்ணியை ஊற்றி, இந்த வடித்த தண்ணியை ஊற்றியே நம்ம பீட்ரூட் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சிக்கணுங்க. இப்போ இந்த தண்ணியை நம்ம இதுலேயே ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ரசம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. அடுத்து நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சம் பாருங்கள், கொத்தமல்லி, ஜீரகம், இதெல்லாம் இதுவும் போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். போதுங்க, இந்த அளவு வதக்குனா போதும். இப்போ புளித்தண்ணி, பீட்ரூட் அரைச்சோம் இல்லைங்களா, அது பீட்ரூட் வெந்த தண்ணி இருந்துச்சு இல்லைங்களா, அது இது எல்லாமே கலக்கி ஒன்னா கலக்கி ஊற்றிக்கிறேங்க. இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் பெருங்காயங்க. பெருங்காயம் என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை, அதனால நான் தூள் பெருங்காயம் போட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம உப்பு புளிப்பும் செக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே நம்ம கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை எல்லாம் கிள்ளி போட்டு இறக்கிடலாங்க. ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பொரியலாக பீட்ரூட் செஞ்சு கொடுக்கறத விட இந்த மாதிரி ரசமாக செஞ்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது பீட்ரூட் ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுனால குழந்தைங்களுக்கும், சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரலாம் எல்லாமே ரசம் சாப்பிடலாம். இந்த ரசம் தக்காளி ரசம், பருப்பு ரசம், கொள்ளு ரசம்லாம் எப்படி இருக்குமோ, நார்மல் ரசம்லாம் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல தாங்க இருக்கும். இது பீட்ரூட் ரசம்னா வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு இல்லை. ஒரு தடவை நீங்க செஞ்சு பாருங்க, என்னை நம்பி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்குங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு வரும்.